ஹாய் எவ்ரிவன், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். குவிக்காக லாங் லாஸ்டிங்காக சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். நான் இந்த விஷ்கேரோட வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். சம்மர் சீசனுக்கு எப்போவுமே லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இல்லை ஜெல் மாய்ஸ்சரைசராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு அந்த ஹெவினஸ் இல்லை வேர்த்து கொட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. ரொம்ப ஸ்கின்ல லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் எப்போவுமே மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு நல்ல பேஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் நல்லா ஈஸியாகவும் க்ளைட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். நான் எங்கள் மாமா அர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இந்த சன்ஸ்க்ரீனில் SPF 50 இருக்குது. இதுவும் ஸ்கின்ல ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட்டோ இல்லை ஹெவினஸும் ஃபீல் ஆகாது. ப்ளஸ் இதோட ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லைட்டான ஒரு க்ளோ இருக்கும் ஃபேஸில். ஸ்கின்ல ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். அந்த ஸ்கின்ல அந்த பேச்சினஸ்லாம் தெரியாது இதில். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன், மெப்ளின் பிராண்ட்லேருந்து. இது நான் வந்து பிபி க்ரீம் டைப்பில் யூஸ் பண்ண போகிறேன். இதிலே கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி க்ரீம் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி பண்ணும்போது லைட்டாக கவரேஜும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்காது, ஸ்கின்ல ஃபுல் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட குஷன் மூஸ் ஹைலைட்டர். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 03 ஷேட் நம்பர். நான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் நான் என் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் இருக்கும் ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட் நான் வந்து ட்ரூ ப்ரோ ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளூ ஹெவன் பிராண்ட்லேருந்து. ஜஸ்ட் எங்கெல்லாம் எனக்கு வந்து கேப் இருக்கோ அங்கே மட்டும் தான் இதை அப்ளை பண்ணுறேன். இது செட் பண்ணுறதுக்கு நான் வந்து எசன்ஸோட ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு டென்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு கவரேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஐலெட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல்லி ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி நான் கையிலே பிளெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ண போகிறேன், சும்மா ஒரு ஷைனுக்காக தான். லிப்ஸ்டிக் நான் வந்து லவ் அர்த்தோட இந்த ஐரிஷ் காஃபி ஷேட் எடுத்திருக்கேன். பியூட்டிஃபுல்லான ஒரு எவ்ரிடே கலர் இது. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஷேட் இது. அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், லிப்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதுக்கு மேலே ரெவ்லான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். 423 இதோட ஷேட் நம்பர். என்னோடய அவுட்ஃபிட்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பேஸ் மேக்கப் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ அதனால லிப்ஸ்டிக் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல் ஃபேஸ் மேக்கப்லாம் செட் பண்ணுறதுக்கு. ஜுவல்லரிக்கு வெறும் ஃபிங்கர் ரிங், அதுக்கப்புறம் வந்து இயரிங் மட்டும் தான் வேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஹை நெக் டாப்னால நிறையா ஜுவல்லரி தேவைப்படாது. எனக்கு வந்து ஐலைனர் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது இருந்தது. இந்த லுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளெயினாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து ஸ்டாம்ப் ஐலைனர் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு ஜஸ்ட் இது வந்து எட்ஜில் வச்சா போதும். அப்படியே ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சிடும். நல்ல ஒரு விங் லைன் க்ரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஐ லவ் எக்ஸ்ட்ரீம் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இது எசன்ஸோடது. இந்த மஸ்காரா நல்ல ஒரு லென்த்தனிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது நான் வந்து அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸில் கோட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், இதோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் லைட்டாக பர்ஃப்யூம் மட்டும் அப்ளை பண்ணேன். அண்ட் பர்ஃப்யூம்க்கு நான் வந்து இன்றைக்கி பெல்லா விட்டாவோட இந்த ரோஸ் வேரியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நேச்சுரல் லைட்டில் இப்படி தான் என்னோடய மேக்கப் இருந்தது. ஸோ நான் வந்து விஆர் மாலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஆர் மாலில் வந்து குக்கி மேன் இருக்கும்ல, ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அங்கே கேக், அதுக்கப்புறம் குக்கி க்ரொசான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் டூ குட். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் விஆர் மால் சுற்றி பார்த்துட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் சங்கீதா அவுட்லெட்டில். ஆக்சுவலாக நாங்கள் வந்து துரேந்தர் பார்ட் 2 தான் பார்க்க போயிருந்தோம். விஆரில் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆம்பா ஸ்கை வாக் இருக்கல, இன்னொரு மால் போயிருந்தோம், பக்கத்தில் தான் இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆம்பா ஸ்கை வாக் மூவி பார்க்குறதுக்கு போகிறேன். இந்த ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, லைட்டிங்லாம் நல்லா இருந்தது. ஆனால் என்னோடய சீட்டில் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எனிவேஸ் படம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் எதுவும் ஷூட் பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, Akshay saying bye-bye. Take care of yourself. Bye.